ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கின்றார்கள். மீகா 4:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் ஆரம்ப நாளை காண செய்த தேவன் இறுதி நாளையும் காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய மேலான சித்தம். அடுத்த வினாடி கூட என்ன நடக்கும் என்று நாம் அறியோம். இதனால் தான் கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்மை குறித்த கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் என்றும் மேலானவைகளே. அவை நமது நினைவுக்கும் திட்டத்துக்கும் அப்பாற்பட்டவை. ஏசபேலுக்கு பயந்த எலியா, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கோரிக்கை விடுத்தான். ஆனா எலியாவை குறித்த கர்த்தருடைய நினைவு உயர்ந்ததாக இருந்தது. எலியா ஆசகேலை சீரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரேலின் மேலும் ராஜாக்களாகவும் எலிசாவை தனது ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ண வேண்டிய மேலான காரியங்கள் எலியாவுக்கு காத்திருக்கும் போது தான் சாக வேண்டும் என்றால் நடக்குமா? மறுபக்கத்தில் ஒரு மனிதன் தனது நிலம் நன்றாய் விளைந்ததை கண்டு பூரித்து போய் பெரிய திட்டங்களை போடுகிறான். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த என் தானியத்தையும் என் பொருட்களையும் சேர்த்து வைத்து, ஆத்மாவே, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தரோ முடிவை அறிந்தவர். அவர் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்கிறார். வீண் பெருமையும் சுய இச்சையும் கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்காது. நமது நினைவுகளும் விருப்பங்களும் நடந்தேற வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. ஆனால் கர்த்தருடைய நினைவுக்கும் வழிநடத்தலுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை மேலான வழிகளில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் கடைசி நாளில் எங்களது வீண் பெருமைகளுக்கும் சுய இச்சைகளுக்கும் நாங்கள் விட்டு விலகி உமது நினைவுகளும் விருப்பங்களையும் எங்கள் நடந்தேற எங்களை ஒப்புவிக்கிறோம். கிருபை தந்தருளுவீராக. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை வழிநடத்தும். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்க சமாதானமும் கிருபையும் நிறைவாய் பெருகிடவும். பணப்பிரியராக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரம் இருமாப்புள்ள பிள்ளைகள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதவர்களாக வாழவும் தேவரை வழிநடத்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் மற்றும் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், தோல்விகள் யாவும் நீங்கி தொழில், விவசாயம் மேம்படவும், இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடும் பலவீனத்தோடும் வீடுகளில், மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருப்பவர்கள், விபத்துகளில் எலும்பு முறிவுகளோடும் பல்வேறு சிகிச்சை பெறுவோரை கர்த்தருடைய கரம் தொட்டு குணப்படுத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறப்பு குழந்தைகளை மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் இல்லங்களில் அவர்களை பயிற்றுவித்து பராமரிக்கிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம் நடைபெறவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கருத்தாய் வாகனத்தை ஓட்டவும், விபத்துகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் தந்திடவும், மருத்துவமனையில் இருப்போருக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், பெண்கள் தீய கண்களுக்கு விலக்கி காக்கப்படவும், தீய இச்சைகளுக்கு விலக்கி பரிசுத்தமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை பெய்ய பண்ணி, வெப்பம் தனிய செய்து, நிலத்தடி நீர் உயரச் செய்து, விவசாயம் தழைக்கவும், ஆறு குளங்கள், ஏரிகள், டேம்கள் நிரம்ப செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய மகத்தான பணியை செய்து வருகிற ஊழியர்கள், மிஷினரிகள், முன்னேற்ற பணியாளர்கள், கௌரவ பணியாளர்கள், மிஷினரி ஸ்தாபன பொறுப்பாளர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து தேவ நாம மகிமைக்காக செயல்பட வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி ஏற்படவும், சமாதானமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். தங்கள் வருமானத்தை ஆடம்பர வாழ்க்கைக்கும் மது போதையிலும் செலவழிக்கும் மக்கள் மனம் திரும்பவும், தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு ஏற்ற ஆலோசனையும் பாதுகாப்பும் தந்திடவும், எல்லையில் சமாதானம் உண்டாகவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் தங்களை காத்து வளமான தேசத்தை உருவாக்கவும், மக்களுக்கு நலமான திட்டங்கள் செயல்படுத்தவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.